அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன் என்றான். அதற்கு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஒப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இளமையான அழகான தோற்றம் கொண்டிருந்த தாவீதை சவுல் பார்த்தபோது, வல்லமையுடன் கர்ஜித்து கொண்டிருக்கிற கோலியாத்தை எதிர்க்க உன்னால் முடியாது என்று சொல்லி தாவீதை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக வருகிற மலை போன்ற பிரச்சனைகள், எதிரான வல்லமைகள், சத்ருவின் சூழ்ச்சிகள், இவைகளையெல்லாம் உங்களால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி குறைத்து மதிப்பிட்டு விடுவார்கள். தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெரிய சிங்கத்தையும் கரடியையும் என்னை கொண்டு முறியடித்தார், வீழ்த்தினார் என்று சொல்லி அதை நினைவு கூறுகிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற அந்த தேவன் பெரியவராய் இருப்பார் என்றால் அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று அனுபவித்து இருந்திருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதை உங்களுக்கே நீங்களே சாட்சியாக சொல்லிக்கொண்டு விசுவாசத்திலே வளர்ந்து எனக்குள் இருக்கிற தேவன் அந்த பிரச்சனையை, அந்த பற்றாக்குறையை, அந்த தரித்திரத்தை, அந்த நோயை, அந்த கடனை முறியடிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு முன்னேறி சென்று வெற்றியை காணுங்கள். இது உங்கள் வெற்றியின் நாள்.